சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்க அரசு புதிய முயற்சி. சொத்துக்களை முடக்கும் வகையில் இலக்கு வைத்த நிதி தடை. பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையில் கருகி கிடக்கும் தாளமுக்கம். கிழக்கில் தொடரும் மழை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழிப்பாதை. ஸ்ரீலங்காவின் பதிலுக்கு காத்திருப்பதாக சந்தோஷ்யா தெரிவிப்பு. ரத்மலானியிலிருந்து மட்டக்களப்பிற்கான விமான சேவையை மீள ஆரம்பிக்க ஜனாதிபதி இணக்கம். ஆராயுமாறு பணிப்பு. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்கவுள்ள 8000 பக்தர்கள். ஏற்பாடுகள் தீவிரம். ஈரானில் தொடரும் போராட்டங்கள். உச்ச தலைவரை பதவி விலகுமாறும் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 52வது ஆண்டு நினைவேந்தல் நாளை நினைவு கூறப்பட உள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக இடம்பெறவுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்களையும் கட்சி உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக ஆராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையினரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது. இதன்பொழுது 9 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நோக்கில் இலக்கு வைத்த நிதி தடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாத நிதியளிப்பில் ஈடுபட்டுள்ளதாக நியாயமான காரணங்களின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் மற்றும் அமைப்புகளின் நிதி மற்றும் நிதியல்லாத சொத்துக்களை முடக்கும் வகையில் இந்த தடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த இலக்கு வைத்த நிதி தடைகள் 1968 ஆண்டின் 45ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்கு ஒழுங்குமுறையின் மூலம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானம் 1373 2012ற்கு அமைவாக செயற்படுத்தப்படுகின்றன. இதன் தடையில் ஒருவர் அல்லது நிறுவனம் பட்டியலிடப்பட்ட பின்னர் அவர்களின் வங்கிக் கணக்குகள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் நிலம், வீடு, வாகனம், நகைகள் உள்ளிட்ட சொத்துக்களை பயன்படுத்துதல், விற்பனை செய்தல், வாடகைக்கு விடுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. இலக்கு வைத்த நிதி தடைகளை விதிக்கும் அதிகாரம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக மற்றும் செயற்பாட்டு நோக்கங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதி பெற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து பட்டியலிடல் மற்றும் சொத்து முடக்கும் நடவடிக்கைகளும் உறுதியான ஆதாரங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு பரிசீலனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த இலக்கு வைத்த நிதி தடைகள் பயங்கரவாதத்தை அதன் மூலத்திலேயே கட்டுப்படுத்துவதோடு இலங்கையின் நிதி அமைப்பை பாதுகாப்பதிலும் ஐக்கிய நாடுகள் மற்றும் நிதி செயல் நடவடிக்கை குழு போன்ற சர்வதேச அமைப்புகளின் கடமைகளை பூர்த்தி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் தகுதி பெற்ற அதிகாரியின் அலுவலகம் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு பயங்கரவாத நிதியளிப்பை தடுப்பதனூடாக நாட்டின் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காய் தாம் காத்திருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை இந்தியாவிற்கிடையிலான தரைவழி போக்குவரத்து யோசனையை ஸ்ரீலங்கா அரசாங்கமே முன்வைத்தது எனவும் அதனை முன்னெடுத்துச் செல்ல இந்தியா தயாராக உள்ளதாகவும் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது தொடர்பாக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான எட்கா தொடர்பிலும் இலங்கையின் பதிலை இந்தியா எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் நிதியளிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும்
எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் 10,000 வீட்டு திட்டத்தில் 3,300 வீடுகள் நிர்மாணப் பணிகள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 6,700 வீடுகளை டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் அனர்த்தங்களால் பாதிக்கப்படவுள்ள மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் இந்த ஆண்டு 8,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பக்தர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27, 28 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை PJ ஜெபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் ஃபுதிக்க லியனகமகி மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரி நாகராஜன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். இதன்பொழுது கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு அரசாங்க அதிபர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டதோடு கடந்த வருடம் 9,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்தியாவிலிருந்து 4,364 பக்தர்கள் உள்ளடங்கலாக 7,464 பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் கச்சதீவு மனிதர்கள் இல்லாத தனித்தீவாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளுடன் கடந்த ஆண்டு திருவிழா ஒழுங்கமைப்பை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருவிழா சிறப்புற நடைபெற அனைவரும் கடந்த கால அனுபவங்களை கொண்டு சிறப்பான முன்னாயத்தங்களை மேற்கொண்டு இந்திய மற்றும் இலங்கை பக்தர்களின் வசதிக்காக வினைத்திறனுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்குரிய தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மலசல கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒலி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் கடற்போக்குவரத்து படகுகளின் கட்டண நிர்ணயம், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்படி இலங்கையைச் சேர்ந்த 4,000 பக்தர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4,000 பக்தர்களுக்கும் என 8,000 யாத்திரிகர்கள் இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். குறிகாட்டுவானில் இருந்து கச்சதீவிற்கு படகு சேவைக்கான ஒரு வழி கட்டணமாக 1,200 ரூபாய் அறவிடுவது என்றும், நெடுந்தீவில் இருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி கட்டணமாக 1,000 ரூபாய் அறவிடப்படுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிகட்டுவானில் இருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அத்துடன் போக்குவரத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 27 தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு 28 தேதி காலை உணவு இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்படையின் ஒழுங்கமைப்பில் கச்சதீவில் ஒரு நோயாளர் காவு படகும், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒழுங்கமைப்பில் 2 நோயாளர் காவு வண்டிகள் குறிகட்டுவானில் தயார் நிலையில் வைத்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ, ஹந்துன்கம, ராஜாங்கனிய, ஸ்ரீமாபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிகரவேற்றிய, லிகுலிய, சந்தி மற்றும் ரிதிகம, தொடம் கஸ்லந்த ஆகிய பிரதேசங்களில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. ரத்மலாலையிலிருந்து மட்டக்களப்புக்கான உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அவர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் ஆலோசனை கூட்டத்தின் போது இந்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் மட்டக்களப்பு விமான நிலையத்தில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்பொழுது அந்த சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் சாணக்கியன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதன்பொழுது எத்தனை விமான போக்குவரத்துகள் இடம்பெற்றால் மக்களுக்கு பயனளிக்கும் என்பதை மீளாய்வு செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி சாணக்கியனிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு கமக்கார் அமைப்புகளின் சம்மேளனம் மற்றும் கிளிநொச்சி கமநல சேவையாளர் கீழ் உள்ள மகிழங்காடு கமக்கார் அமைப்பு ஆகியவற்றின் நிதி முறைகேடுகள் தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளால் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணிமடு குளத்தின் கீழுள்ள விவசாயிகளிடமிருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதிகளில் அறவிடப்பட்ட பெரும் தொகையான நிதியானது வங்கிகளில் வைப்பிலிடப்படாமலும் கூட்ட தீர்மானங்களின்றியும் தான் தோன்றித்தனமாக நிதி செலவீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தினால் முறைகேடான முறையில் மகளங்காடு கமக்கார அமைப்பினூடாக மானிய உரம் பெற்றுக் கொள்ளப்பட்டமை, உரத்திற்கான நிதிகளை பெற்றுக் கொண்டமை தொடர்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விவசாயிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து நேற்று கிளிநொச்சிக்கு சென்ற தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளினால் ரத்தினபுரம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நிதி முறைகேடுகள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் பொருட்டு இரணிமடு குளத்தின் திட்ட முகாமைத்துவ அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த பற்றுச்சீட்டு புத்தகங்கள் மற்றும் சில ஆவணங்களையும் அதன் பிரதிகளையும் பெற்றுச் சென்றுள்ளனர். அத்துடன் உர விநியோகம் தொடர்பிலான முறைகேடுகள் இடம்பெற்றமை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தில் இருந்த ஆவணங்களையும் மகளங்காடு கமக்கார அமைப்பில் இருந்த ஆவணங்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். இதன்பொழுது சம்மேளனத்தின் காசோலைகள், வங்கிக் கணக்கு புத்தகம் என்பவற்றை அதன் பொருளாளர் கையளிக்காமலும் விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்காமலும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் கணிசமான மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். அதே சமயம் தீவக கடல் போக்குவரத்துகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டதோடு கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வளிமண்டல திணைக்களத்தினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் உடனுக்குடன் எங்களுடைய பங்குதாரர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்டு வருகின்றது. மக்கள் கூடுதலாக சகல கிராம மட்ட உத்தியோகத்தர்களும் இது சம்பந்தமாக போதிய விழிப்புணர்வு அல்லது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் விருத்தியடைந்த ஆழமான தாழ்முகம் இன்று பிற்பகல் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் விருத்தியடைந்துள்ள ஆழமான தாழ்முகமானது இன்று அதிகாலை 4 மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து இன்று பிற்பகல் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக வடக்கு, வடமேல், கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்துடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் கண்டி, நுவரெலியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் 50 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பல பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு 38 மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் LA சூரிய பண்டார தெரிவித்தார். அதே சமயம் நாட்டின் ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 28 நீர்த்தேக்கங்களும் அதேபோன்று 22 நடுத்தர அளவிலான குளங்களும் இன்னும் வான் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யானோயா மற்றும் தெதுரோயா நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றம் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் எந்தவொரு ஆற்று பள்ளத்தாக்கிலும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் வகையில் நீர் வெளியேற்றப்படவில்லை என்றும் பொறியியலாளர் சூரிய பண்டார மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தனிக்கட்சி ஆரம்பிப்பது தொடர்பாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நேற்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அரசியல் கட்சிகளின் கூட்டணிகள் அமைப்பது தொடர்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சித்த நிலையில் கட்சியிலோ கூட்டணியிலோ பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டோம் என அதிமுகவின் பொதுச்செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நேற்று ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். இதன்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை
தனிக்கட்சி அமைப்பது, யாருடன் கூட்டணி அமைப்பது என ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இன்றைய தினமும் ஆலோசனை கூட்டம் நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. ஈரானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்கி போராடி வருகின்றனர். போராட்டங்களை கட்டுப்படுத்த அந்த நாட்டு படையினர் மேற்கொண்ட தாக்குதல்களில் 45 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் ஈரானின் தலைநகர் மற்றும் பிற நகரங்கள் வழியாக ஏராளமான போராட்டக்காரர்கள் பேரணி நடத்தும் காணொலிகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் தெஹ்ரானிலும் 2வது நகரமான மஷாத்திலும் நடந்த அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை பதவி விலகுமாறும், மறைந்த முன்னாள் மன்னரான நாடு கடத்தப்பட்ட மகன் ரேசா பஹ்லவியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்க அரசு புதிய முயற்சி. சொத்துக்களை முடக்கும் வகையில் இலக்கு வைத்த நிதி தடை. பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையில் கருகி கிடக்கும் தாளமுக்கம். கிழக்கில் தொடரும் மழை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழிப்பாதை. ஸ்ரீலங்காவின் பதிலுக்கு காத்திருப்பதாக சந்தோஷ்யா தெரிவிப்பு. ரத்மலானியிலிருந்து மட்டக்களப்பிற்கான விமான சேவையை மீள ஆரம்பிக்க ஜனாதிபதி இணக்கம். ஆராயுமாறு பணிப்பு. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்கவுள்ள 8000 பக்தர்கள். ஏற்பாடுகள் தீவிரம். ஈரானில் தொடரும் போராட்டங்கள். உச்ச தலைவரை பதவி விலகுமாறு கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.